ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஃபர்சானா. ஸோ இன்னைக்கு அப்பாயின்மெண்டோட லொகேஷன் ட்ரிவாண்ட்ரம். ஸோ நான் ட்ரெயினில் போகிறேன். 2 hours ட்ராவல் இருக்கு. பிரைட் 5 o'clock தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெயினில் போகிறனால ட்ரெயின் டைம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் ஏறிட்டே நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு ரொம்ப முன்னாடியே ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அப்போ வந்துட்டோம். நான் யூஸ்வலாகவே ட்ரிவாண்ட்ரமில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன். அப்படி ஒரு ஜூஸ் பிரேக் எடுத்துட்டு ஆட்டோவில் வர சொல்லியிருந்தாங்க அவங்களோட லொக்கேஷனுக்கு. ஆக்சுவலாக இது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன். பிஜிக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசைன் பேங்கிள்லேருந்து மண்டலா டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டிசைன் பிகின் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் தந்துட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணதும் பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருமே மெஹந்தி பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ பிரைடுமே ஹாஃப் டே லீவ் போட்டதுக்கு அப்புறம் தான் மெஹந்தி செஷனுக்கு வந்திருந்தாங்க. அதான் 5 o'clock சொல்லியிருந்தாங்க ஈவினிங் செஷன். ஸோ பிரைட்ஸ் மேடுமே ரொம்ப நல்லா புகழ்ந்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட் ஹேண்டோட அவுட்புட் இருந்தாங்க. அவங்க ரொம்ப டிசைன் நீட்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. பிரைடோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் இருக்கே, அது வேறு லெவல் தான் எப்பவுமே. ஸோ இவங்க ரொம்ப காம்ப்ளிமெண்ட் தந்தாங்க. இவங்களோட ஃபியான்ஸே தான் ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கால் பண்ணி ரொம்ப நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் தந்திருந்தாங்க. ஸோ அப்படியே சீக்கிரமாக கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயினும் கிடச்சிது. நானும் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.